மக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த மகிமையான நாளிலே உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை ஆண்டவரே கூட்டி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே வாழ்த்துகிறப்பா. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க. உடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுவாமி உடைய திருவசனங்களை நாங்கள் கேட்பதற்கு, தியானிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல தெய்வமே, உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லித்து உடைய கரங்களில் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அளவில்லாத கிருபை தேவன் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஒரு வசனத்தை நாம நம்முடைய தியானத்துக்கு என்று நாம எடுத்துக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமென். இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவும் அதை வணங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 2 வசனத்திலேயும் ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாகவும் வருகிற ஆபத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறதையும் இந்த வேத பகுதிகளிலே நாம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, நாம் மனம் திரும்பி பரிபூர்ண ரட்சிப்புக்கான அந்த நிச்சயத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நாம் நம்மை இணைத்துக் கொண்ட போது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது உண்மையே. கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு மட்டும்தான், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு. மீட்பு உண்டு. 2 விதமான ஜீவ புஸ்தகத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஜெனரலா பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ புஸ்தகம் ஒன்று உண்டு. புதிய ஏற்பாட்டு கால சபையினுடைய, மனவாட்டி சபையினுடைய அந்த காரியத்திலே, புதிய ஏற்பாட்டு கால மனவாட்டி சபையினுடைய அந்த காலத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடைய வம்சாவழியினுடைய அந்த பெயர்கள் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகம் உண்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். வேத பண்டிதர்கள் அதை குறித்ததான காரியங்களை பேசுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப அவசியம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவரோடு கூட வாழ முடியும், அவரோடு கூட நடக்க முடியும். இந்த உலகத்துல சபையினுடைய ரெஜிஸ்டர்ல என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது அரசாங்கத்தினுடைய பதிவுகளிலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா
என்றெல்லாம் நாம் அதிகமான அக்கறை செலுத்துகிறோம், அதற்காக பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனா நாம மறுமையிலே வாழ்வதற்காக வேறு பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த வேறு பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே இடம் பெற்றிருக்கிறதா என்பதை நம்மள எத்தனை பேர் அக்கறையோடு கூட அதை கவனிக்கிறோம் அல்லது அதை குறித்ததான அறிவு உடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ரட்சிக்கப்பட்ட உடனே, அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உடனேயே நாம பரலோகத்துக்குரியவங்களா மாறிடுறோம். உண்மைதான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் பரலோகத்தினுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த அங்கீகாரம் பெறுகிறோம் என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த அங்கீகாரத்தை காத்துக்கொண்டு வாழுகிறவர்களுக்கு மாத்திரமே, அந்த அங்கீகாரத்தை காத்துக்கொண்டு வாழுகிறவர்களுக்கு மாத்திரமே அந்த பாக்கியம் கிடைக்குமே அல்லாமல், இந்த பூமியில ஒரு மேலோட்டமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு நான் சபைக்கு போகிறேன், நான் காணிக்கைகளை செலுத்துகிறேன், நான் தசம பாகங்களை செலுத்துகிறேன், நான் ஊழியங்களிலே கலந்து கொள்ளுகிறேன், அதனால நிச்சயமா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பரலோகம் ஒன்றும் அப்படி ரொம்ப லகுவா கிடைக்கிற ஒரு இடமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தமாய் அதை பிடித்துக் கொள்ளுகிறவன் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான், அதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு அறிவையும் தெளிவையும் உடையவர்களாக அதை அடைவதற்கான சகல விதமான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதே வேதாகமத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நித்திய ஜீவனுக்கென்று நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதே, அது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் அங்கே நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். வெளிப்படுத்தல் 20:12 பார்க்கும் பொழுதும் அங்க பார்க்கிறோம், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் பேர் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் பாருங்களேன். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலேயும் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். தேவனுக்கு முன்பாக. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். தேவனுக்கு எதிரடையாய் ஆனவர்களாக அல்ல, தேவனோடு கூட இணையத்தக்கதாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அதற்காகத்தான் கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை உடையவர்களாக நாம நியாய தீர்ப்புல தேவனுடைய ஆக்கினைக்கு எதிராக அவர் நியாய தீர்ப்பு கூறும் பொழுது அங்கே தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இயேசு நமக்காக இந்த பூமியில வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவருடைய திருச்சபையை ஸ்தாபித்தார், அந்த சபையில உபதேச சட்டதிட்டங்களை கொடுத்தார், அந்த சபைக்கென்று தேவன் தம்முடைய ஊழியர்களை ஏற்படுத்தினார். இது எல்லாமே எதற்காக சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர வேண்டும். அவர் சித்தத்தின்படி அவருக்கு முன்பதாக நின்று அவருடைய மனவாட்டியாக அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை இந்த நாட்களிலே சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது என்றால், நாம பார்க்கிறோம், ஒரு கடினமான, ஒரு இருண்ட, ஒரு வேதனைக்குரிய காலகட்டங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே உலகம் போய்கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். உலகம் போய்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, திருச்சபையும் அதனோடு கூட சேர்ந்து போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா உலகம் போகிற போக்கிலே சபை போவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் அவர் அதை விரும்புகிறவர் கிடையாது. ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? சபை உலகத்தோடு கூட சேர்ந்து அழிவ
அந்த உலகத்துல எதிர்நீச்சல் போட்டு தன்னிடத்திலே வந்து சேர்வதற்காகவே ஆண்டவர் தம்முடைய சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த திருச்சபை பூரணமடைந்து பூரண அனங்காக பரிபூர்ணமடைந்த மனவாட்டியாக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் நிற்க வேண்டும் என்பது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த ராஜ்யத்துக்கு போகிறதற்கு இங்கு எப்படிப்பட்ட அனுகூலங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எப்படி நாம் வாழ்வோமே ஆனால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இடம் பெற்றிருக்கும், நாம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடுவதற்கும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடுவதற்கும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்து உண்மையான ரட்சிப்பினுடைய பூரணத்தை பெற்றவர்களாக நாம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த பெயர் நிலையாக அதாவது நாம பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் அல்லது இயேசுவானவர் வந்து நம்மை மீட்டுக் கொண்டு போகிற வரைக்கும் அந்த பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார், அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த திருவசனம் காண்பிக்கிற அந்த பரிசுத்த மார்க்கத்துல, இந்த திருவசனம் காண்பிக்கிற அந்த பரிசுத்த பாதையில வெற்றிகரமாக நடப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நடப்பதற்கு, உபதேச சட்டதிட்டங்களை பிடித்துக் கொண்டு நடப்பதற்கு எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறானோ அவனுடைய பெயர் பரலோகத்திலே நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை மாற்றி உபதேசித்து இந்த உலகத்தில் அவன் வாழ்கிற தவறான வாழ்க்கைக்கு இந்த வசனங்களை தன்மேல சாய்த்துக் கொண்டு காரணம் காண்பிப்பதற்கு மனிதன் முற்படுவானே ஆனால் தேவன் அவன் மேல கொண்டு வருகிற நியாய தீர்ப்பை பாருங்க, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படுமா, பரிசுத்த நகரத்திலிருந்து அவனுடைய பெயர் எடுத்து போடப்படும். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நன்மையான பங்குகளிலிருந்து மேன்மைகளிலிருந்து அவனுடைய பெயர் எடுத்து போடப்படும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தவறு செய்கிற அல்லது வசனங்களை மாற்றி பிரசங்கிக்கிற அநேகர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதனுடைய ஆபத்து என்னவென்று தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா எவ்வளவு துணிகரம் வாழ்க்கையில அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது பாருங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களையும் தேவன் பரலோக ராஜ்யத்தின் பங்கிலிருந்து அகற்றி விடுவேன் என்று சொல்லுகிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களும் அதிலே பங்கடைகிறதுனாலே அவர்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரலோகத்தினுடைய அந்த பங்கிலிருந்தும் எடுத்து போடப்படும் என்பதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரத்துல சபை சர்தை சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தியினுடைய அந்த காரியத்தை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்துல நிலையான இடம் உண்டு, அவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படுவதில்லை என்கிற ஒரு பெரிய வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, வேத வசனத்தை கொண்டு வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிற
பொல்லாங்கனை ஜெயித்தவர்களுக்கு, வசனத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பங்கு மாத்திரம் அல்ல, அந்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கிற மற்றும் ஒரு வாக்குறுதியை பாருங்களேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ திருவசனத்தை, வேத வாக்கியங்களை கவனித்து பார்த்து கவனமாக நடந்து உண்மையாக வாழ்ந்து அந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து அந்த திருவசன உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிற திடமான ஆகாரமாகிய அந்த உபதேச சட்ட திட்டங்களை உண்மையான விதத்துல வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணி எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவாதம் தான், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல அவனுடைய பெயர் இடம் பெற்றிருக்கும். அவன் உலகத்தின் குடிகள் அனுபவிக்கிற அந்த தீங்கையும் உபத்திரவத்தையும் அவன் காணாமல் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவராலே அவர் வந்து மீட்டுக் கொள்கிற அந்த ஸ்லாக்கியத்தில் அவன் பங்கு பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்துல இந்த காரியத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். சபையினுடைய ரெஜிஸ்டர்ல என் பேர் இருந்தா போதும்னு நினைக்காதீங்க. அரசாங்கத்தினுடைய பதிவுல என் பேர் இருந்தா போதும், எனக்கு ரேஷன் கிடைக்கும், ப்ரொவிஷன் கிடைக்கும், எனக்கு சலுகைகள் கிடைக்கும் என்று நினைத்து அதுல மாத்திரம் நம்முடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருந்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். இதெல்லாம் உலகத்துக்குரியவைகள். இதெல்லாம் உலகத்துல ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. நம்ம இந்த உலகத்திலே வாழுகிற வரைக்கும் நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். நித்தியமான ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்முடைய பெயர்களை அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரே, அந்த ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் அனுதினமும் கிறுக்கி போடப்படாமல் அது நிலையாக இடம் பெற்றிருக்க வேண்டும். நான் அங்கு போய் சேர்கிற வரைக்கும் அது நிலையாக இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஜாக்கிரதை உள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கணும்னா எனக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிற உறவு, எனக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிற உறவானது ஒருபோதும் உலகம் அதை பிரிக்காதபடிக்கு, உறவுகள் அதை பிரிக்காதபடிக்கு, இந்த உலகத்தின் லாப நோக்கங்கள் அதை பிரிக்காதபடிக்கு, இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்கள் அதை பிரிக்காதபடிக்கு, இந்த உலகத்தின் கலாச்சார சீர்கேடுகள் அதை பிரிக்காதபடிக்கு, இந்த உலகத்தின் தவறான போதனைகள் அதை பிரிக்காதபடிக்கு என்னை அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அன்புக்குள்ளாக, அரவணைப்புக்குள்ளாக, அடைக்கலத்துக்குள்ளாக அனுதினமும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியத்தை நான் மிகுந்த கருத்துள்ளவனாக செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருடைய உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற ஒரு அனுபவம். நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவேளை ஏற்கனவே பிறந்த அனுபவத்தை உடையவங்களா இருக்கலாம். ஆனாலும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தேன் என்பது முக்கியம் அல்ல. நான் எந்த நோக்கத்திற்காக பிறந்தேனோ, எந்த நோக்கத்திற்காக வாழ்கிறேனோ, எந்த நோக்கத்திற்காக வளர்க்கப்பட்டிருக்கிறேனோ, என்னுடைய முடிவு எப்படிப்பட்ட ஜெயமுள்ள நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நான் செயல்படும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். பிறந்து வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஜெயம் பெற்றவன் யார் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளே காத்துக் கொண்டவன் மட்டும்தான் ஜெயம் பெற்றவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஜீவனுக்குள்ளே பிறக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற அனுபவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
ஏதோ நான் இயேசுவை விசுவாசிச்சேன், சபைக்குள்ள வந்து உட்கார்ந்தேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஓகே அவ்வளவுதான் நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டேன். அப்படி இல்ல பிரியமானவர்களே, அப்படி இல்ல. இதெல்லாம் அவசியம்தான். விசுவாசிக்கிறது, சபைக்குள்ள வருகிறது, ஞானஸ்நானம் பெறுகிறது, இதெல்லாம் அவசியம்தான். ஆனா இவைகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என் தேவனுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய உறவுல நான் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். முதல் கிறிஸ்துவிலே பிறந்த முதல் அனுபவம் என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தின் மகத்துவத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரே. இதை ஒருபோது நம்ம மறக்க கூடாது. அவருடைய ரத்தம் என் மேல இருக்குது, அவருடைய ரத்தம் என் மேல இருக்குது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எபிரேயர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே இருந்தது. எபிரேயர்கள் சங்காரத்துக்கு தப்பித்துக் கொண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல இருக்குது. எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தின் சங்காரத்திற்கும், இந்த உலகத்தின் பொல்லாப்பிற்கும், இந்த உலகத்தின் அசூசிகளுக்கும் நான் தப்பி பிழைப்பதற்காக ஆண்டவருடைய ரத்தம் என் மேல இருக்குதுன்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வியாதியிலிருந்து நம்மை சுத்தமாக்குறதுக்கும் பிசாசின் பயங்களிலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு மாத்திரம் நினைக்காதீங்க. இந்த ரத்தம் என் மேலே பூசப்பட்டிருக்கிறதுனாலே நான் தேவனோடு கூட உறவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். இந்த ரத்தம் என் மேலே பூசப்பட்டிருக்கிறதுனாலே நான் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் பங்கு என்று சொல்லி அர்த்தம். அந்த ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டு அவருக்கு முன்பாக நிறுத்துகிற அந்த நாள் வரைக்கும் அவருடைய ரத்தத்தை நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே நம்ம வாசிக்கும் போது பலிகளின் நாட்களிலே நம்ம பார்க்கிறோம், பலிக்குரிய பிரமாணங்களை பார்க்கிறோம். ஒரு சில பலிகள் 2 குருவிகளை வாங்கி ஒரு புதிய பானையில ஒரு குருவியினுடைய ரத்தத்தை, அந்த குருவியினுடைய தலையை நசுக்கி அதனுடைய ரத்தத்தை அந்த பானையில ஊற்றுவார்களாம். மற்றொரு குருவியை அந்த ரத்தம் கலந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்து எடுத்து அதை வெளியே சுதந்திரமாய் பறக்க விடுவார்களாம். இப்படி சுதந்திரமாய் பறக்கிற இந்த குருவியின் மேல எப்பொழுதுமே அந்த ரத்தத்தினுடைய ஒரு சாயல் இருக்கும். மற்ற குருவிகள் மத்தியில் அது போய் உட்கார்ந்தாலும் இந்த குருவி ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு சாயலை உடையதாக இருக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எப்பொழுதும் உலகத்தின் மத்தியிலே தங்களை வித்தியாசமானவர்களாக, தங்களை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தாங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அடையாளத்தை உடையவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் தங்களை அடையாளம் காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நாளிலே நான் கழுவப்பட்டேன், அதற்கு பிறகு நான் உலகத்தின் அசூசிகளுக்குள்ளாக என்னை உட்படுத்திக் கொள்வேன் என்பது அல்ல. அனுதினமும் நான் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், என் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. பாவத்திலிருந்து என்னை மீட்ட ரத்தம், சாபத்திலிருந்து என்னை மீட்ட ரத்தம், உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து என்னை மீட்ட ரத்தம் என் மேலே இருக்கிறது. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வித்தியாசமானவன், நான் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன். என்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்காக அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் முதலாவது என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே என் பெயர் அவருடைய புஸ்தகத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உறவையும் நிச்சயத்தையும் உடையதுதான் கிறிஸ்துவிலே பிறந்த அனுபவம். கிறிஸ்துவிலே பிறந்த அனுபவம். அந்த அனுபவத்தின் முதல் காரியம்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்த ரத்தம் அத்தோடு நின்று விடவில்லை. நம்மை அவருடைய புண்ணியத்தின் பிரதிபலனினாலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறது. பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறது. ஆதி மனிதன் அந்த பரமபிதாவினுடைய சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டார். ஆதாம் தள்ளப்பட்டார். அவனுடைய சந்ததி தள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தது. ஆனால் பின்பாக வந்த ஆதாம் ஆகிய கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே அந்த பெரிய பிரிவினையின் சுவரை மாற்றுவதற்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக மீண்டும் மனுக்குலம் நிற்பதற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பிதாவை சந்திக்கக்கூடிய உறவை பெற்றது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற பரிவட்டத்தை பெற்றவர்களாகவும் கிறிஸ்து நம்மை பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். அந்த இழந்த மகிமைகளை எல்லாம் அவருடைய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்று பிதாவாகிய தெய்வத்தினுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் நின்று இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்துவில் பிறக்கக்கூடிய காரியம் என்றால் அது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை சுமந்து திரிகிற ஒரு அனுபவம். அவருடைய ரத்தத்தை சுமந்து திரிகிற ஒரு அனுபவம் பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னுடைய மனவாட்டியை பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நிறுத்துகிற வரைக்கும், தன்னுடைய மனவாட்டியை பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நிறுத்துகிற வரைக்கும் அவருடைய தியாகத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகும்படி அனுதினமும் பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தங்களை, அவருடைய காயங்களை காண்பித்து, பிதாவே இந்த பிள்ளைகளுக்காக, இவர்களுக்காக, என்னுடைய சந்ததிக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க, அவர்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் இருக்கிறதுனால அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வண்ணமாகவே அவர் சிங்காசனத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் மகிமை அதுதான். இன்னைக்கு ஏதோ ஒரு தண்ணீர்ல ஒரு எண்ணெயை கலந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சொல்லி வீடு ஃபுல்லா தெளிக்கிறோமே. பிரியமானவர்களே, உன் மேலேயே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறது. நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீடு பரிசுத்தமாகும். நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீடு ஜெயம் பெற்றதாகும். காரணம், ஜெயத்தின் ரத்தம் உண்மையிலே இருக்கிறது. நீ மறந்து போயிட்டு இன்னைக்கு வெறும் சடங்காச்சாரங்களை போல சில காரியங்களை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே. மனம் திரும்ப வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒரு எண்ணெயை தண்ணியில ஊத்தி ரத்தம் தெளிக்கிற நீ, உன் மேல இயேசுவின் ரத்தம் நிரம்பி இருக்கிறதை ஏன் அறியாமல் இருக்கிறாய்? அது அறியாம பாவம் செய்கிறாய். அது அறியாம பல துன்மார்க்க வாழ்க்கையை வாழ்கிறாய். அது அறியாம வேத வசனத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேல பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தை நீ காத்து கொள்ளாமல் போனினா அந்த ரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிற துரோகத்துக்குரிய பிள்ளையாக நீ இருப்பாய் என்று சொல்லி நீ புரிந்து கொள் தேவ ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த அனுபவத்தினுடைய காரியம். பிறந்த அனுபவத்தினுடைய காரியம் ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம், கழுவப்பட்ட அனுபவம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட
தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. தம்முடைய தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, மீட்டுக் கொண்ட, சம்பாதித்துக் கொண்ட, மீட்டுக் கொண்ட. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்படுகிற ஒரு அனுபவம். ரெண்டு அனுபவம் இருக்குது. ஒன்று மீட்கப்படுதல், இன்னொன்னு கழுவப்படுதல். அல்லேலூயா. மீட்கப்படுதல்னா என்ன? ஒரு சேற்றுக்குள்ள விழுந்த, ஒரு புதை குழிக்குள்ள விழுந்த ஒரு மனிதனை முதலாவது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கையை கொடுத்தோ அல்லது ஒரு கயிறை போட்டோ அல்லது ஏதோ ஒரு விதத்திலேயோ அவன் அந்த புதை குழிக்குள்ள இருந்து தூக்கி எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மீட்கப்படுதல். மீட்கப்பட்ட அந்த மனுஷன் மேல சேரும் சகதியும் அசுத்தமும் இருக்கும் பாருங்க. அப்ப இரண்டாவது அவன் கழுவப்படுகிறான். அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது, அவன் கழுவப்படுகிறான். இது இரண்டாவது அனுபவம். இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சுய ரத்தத்தினாலே மீட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி, நம்ம மேல இருக்கிற அந்த சேரும் சகதியும் போன்று இருக்கிற பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கழுவி, அந்த நாற்றத்தை கழுவி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்திருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அங்க வாசிக்கிற வார்த்தை பாருங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டேன், தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டேன். இப்ப என் வஸ்திரம் அந்த சேரும் சகதி நாற்றமும் இருக்கும். அப்போ எனக்கு வேறொரு புதிய வஸ்திரம். அங்க வெளிப்படுத்தல சர்தைக்கு சொல்லும்போது சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். அப்ப ஆண்டவருக்கு அவரோடு கூட நடக்கணும் அப்படின்னா நம்மை ஆண்டவர் புதைக்குழியிலிருந்து தூக்கி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். ஆனா மாம்சத்துல கரைப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதே வஸ்திரத்தோடு கூட ஆண்டவர் நம்ம கூட நடக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், வெண் வஸ்திரங்களை கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பழைய என்னுடைய நீதி கந்தை அசுத்தம், அது சேற்றில் இருந்த போது எனக்குள்ள இருந்த நாற்றத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? எனக்கு புதிய வஸ்திரமாகிய அவருடைய நீதியின் வஸ்திரத்தை, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அவரை துதிக்கிற துதி என்கிற வஸ்திரத்தை, அவருடைய மகிமையின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து என்னை அலங்கரித்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய அலங்காரம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சபையை அலங்காரமான மனவாட்டியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் அதை மீட்டார், அதற்காகத்தான் அதை கழுவினார், அதற்காகத்தான் அதற்கு உபதேசங்கள் என்கிற நீதிக்குரிய வஸ்திரங்களை, துதி என்கிற அற்புதமான வஸ்திரங்களை, ஆவிக்குரிய உள்ளான வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரம் என்பது என்ன தெரியுமா? மேலே என்னுடைய சரீரத்தின் மானத்தை மறைக்கிறதற்கு நான் ஒரு வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கற்பு நெறி உள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய உள்ளான மனிதனுக்கு கற்பு நெறி உள்ளது. மேல இருக்கிற மானத்தை காப்பாற்றுவதற்கு இந்த வஸ்திரத்தை போட்டு என் மானத்தை, என் கற்பை நான் காப்பாற்றிக் கொள்கிறேனே. ஆனா உள்ளான மனிதனிலே நான் நிர்வாணியாக, தேவனுக்கு முன்பாக நிர்வாணியாக, என்னை ஈனப்படுத்துகிற பிசாசு அவனுடைய பாவத்தினால என்னை நிர்வாணியாக்கி வச்சிருக்கிறான். அப்ப ஆண்டவர் இந்த ஈனப்பட்டதான, நிர்வாணமாக்கப்பட்டதான இந்த உள்ளான மனிதனுக்கு ஆண்டவர் புதிய வஸ்திரங்களை தரிப்பித்திருக்கிறார். அந்த வஸ்திரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய உபதேசங்கள், இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு வஸ்திரமாக கொடுத்திருக்கிறார். பாருங்க, பாவம் மனுக்குலத்துக்கு வந்தபோது ஆதாமும் ஏவாளும் தன்னை நிர்வாணிகள் என்று கண்டார்கள். பிசாசு அவர்களுக்கு இருந்த அந்த வெளிச்சத்தின் வஸ்திரத்தை
அந்த மகிமையான பூரணத்தின் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போகத்தக்கதாக அவர்களுக்கு தவறான காரியத்தை கற்றுக் கொடுத்தான். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை கற்றுக் கொடுத்தான். அதை கற்றுக்கொண்டு அவர்கள் அதை செய்த போது தங்களுக்குள்ளே இருந்த அந்த வெளிச்சத்தின் வஸ்திரத்தை இழந்தார்கள். தங்கள் சரீரங்கள் அவமானப்படத்தக்கதாக தங்களை நிர்வாணிகள் என்று கண்டறிந்து அவர்கள் ஓடி போய் மரங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு அத்தி இலைகளை தைத்து தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுடைய காரியத்தை அறிந்த போதோ ஒரு மிருகத்தை அடித்து அவர்களுடைய அந்த மிருகத்தினுடைய தோலினாலே அவர்களுக்கு வஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். பாருங்க, ஆதாம் ஏற்படுத்தி கொண்ட வஸ்திரம் அது எப்படிப்பட்டது? காய்ந்து சருகாக உதிர்ந்து விடக்கூடிய வஸ்திரம். அது நிரந்தரமானது அல்ல. அது முழுமையாக மானத்தை மறைக்கக்கூடியது அல்ல. அது முழுமையாக கற்பை காப்பாற்றக்கூடியது அல்ல. அப்ப ஆண்டவர் இதை அறிந்து மனிதனுக்கு ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலினாலே தோல் உடைகளை தைத்து கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நிர்வாணத்தை மூடி மனுஷனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு அந்த தகப்பனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறையாக இருந்தார் பாருங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆடாக அவருடைய தோல போல இருக்கிற அந்த உடைகளினால, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினால இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் போகிற போது கடைசியா அவருக்கு இருந்தது ஒரே ஒரு அரைக்கச்சை மட்டும்தான். சிலுவையில அரை நிர்வாணமாக தூங்கினார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய என்னுடைய ஆன்மா பிசாசினாலே பாவத்தினாலே நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறதே, அதை மூடுவதற்கு தன்னுடைய தோலை கிழித்து நமக்கு வஸ்திரமாக, ரட்சிப்பின் வஸ்திரமாக தரிப்பிப்பதற்கு அவர் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். தன்னுடைய தோலை எல்லாம் கிழிக்க கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை ஒரு திரையை போல கிழிக்க கொடுத்தார். உள்ளான மனிதன் நிர்வாணத்தை மூடி என்னை ஆட்டுக்குட்டியானவருடைய அலங்காரத்துக்குரியவனாக, அந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டது மாத்திரமல்ல, அந்த ரத்தத்தினாலே என் நாற்றத்தை போக்க என்னை கழுவினது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனாலே நான் உடுத்துவிக்கப்படுவதற்கு, என் தன்மானம் காக்கப்படுவதற்கு, என் ஆவிக்குரிய கற்பு நெறி காக்கப்படுவதற்கு தேவன் அவரே எனக்காக கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தருகிற அலங்காரம், ஆட்டுக்குட்டியானவர் தருகிற அலங்காரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த ஒரு அனுபவம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க நினைச்சிருக்கோம். இல்ல பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டு ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டு தன் மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் இராதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இடத்துல இப்படியா வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆட்டுக்குட்டியானவர் வரும்பொழுது உன் மானம், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய சரீரத்தையே கிழித்து எனக்கு ரட்சிப்பின் உடைய கொடுத்து என் மானத்தை, என் தன்மானத்தை, என்னுடைய உள்ளான மனிதனுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறாரே. இதை மறந்து விட்டு பாவம் செய்து நிர்வாணமா இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து, இந்த துதியின் வஸ்திரத்தை இழந்து பாவம் செய்து நிர்வாணமா காணப்படுகிற மனுஷன் ஆவியானவருடைய ஆட்டுக்குட்டியினுடைய அலங்காரத்தை கலைந்தவனாக, அலங்கோலமானவனாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் நிர்வாணத்தை மூடுவதற்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆனா அந்த ஜீவனை புறக்கணிச்சுட்டு பாவத்தை ஆவலோடு நடப்பிக்கிற எந்த மனுஷனும் நிர்வாணியே. அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் வரும் பொழுது அவன் தன் மானத்தில, தன் கற்பு நெறியில, தன் உள்ளான மனிதனில அவன் நிர்வாணியாக இருக்க காண்பாரேயானால், அவன் விழிப்பில்லாதவனாக இருக்க காண்பாரேயானால், அவனுடைய வஸ்திரத்தை அவன் இழந்தவனாக இருக்க காண்பாரேயானால் அவன் கைவிடப்படுவான் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின்
மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்தை சபைக்கு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது அதே சொல்றார் பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலை அறியாதிருக்கிறாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர். தேவன் வரும்பொழுது உன்னுடைய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் அலங்காரம் அலங்கோலமாய் இருக்குமே, ஆனால் தேவன் உன்னை கைவிட்டு செல்வார் என்பது உறுதி. கைவிடப்படுவாய் என்பது உறுதி. ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பெயர் அகற்றப்படும் என்பது உறுதி. கர்த்தருடைய பங்கிலிருந்து உன் பெயர் எடுத்து போடப்படும் என்பது உறுதி. அந்த சர்தை சபைக்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது அதை சொல்றார் பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? யார் ஜெயம் கொள்ளுகிறவன்? தன்னுடைய அலங்காரத்தை ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக, அவருடைய தியாகத்தின் மூலமாக என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய தன்மானம் காக்கப்பட்டதே. கற்பு நெறிக்குரியவனாக நான் அவராலே அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறேனே. அந்த அலங்காரத்தை அலங்கோலப்படுத்திக் கொண்டு தன் வஸ்திரத்தை கரைப்படுத்திக் கொள்ளுகிற எவனும் ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயர் கிறுக்கப்படும் என்பதும், பரலோகத்திலிருந்து அவன் பங்கு எடுக்கப்படும் என்பதும், ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நடக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவன் இழந்து போகிறான் என்பதும் உண்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறதுனா என்ன? அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே அலங்கரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை அனுதினமும் நாம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவியத்தை அனுதினமும் நாம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அனுதினமும் நாம காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தம்முடைய மகிமையான பங்குக்காக, தம்முடைய மகத்தான ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் எதை மையமாக கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுதல், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்படுதல், ஆட்டுக்குட்டியானவருடைய ரட்சிப்பினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை அந்த அனுபவம் காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் உடையவர்களை தான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது வெறும் சபையில உட்கார்ந்து இருக்கிறத மட்டும் வச்சுட்டு சபைக்குள்ளே பிறந்தவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் இருக்கிறதுனால்தான் கிறிஸ்துவ குறித்து நாம மகிழ்கிறத விட நாம உலக பிரகாரமா பெற்றிருக்கிற அனுகூலங்களை குறித்து மகிழ்கிறோம். பெரிய கட்டடங்களை குறித்து மகிழ்கிறோம், பெரிய நேர்மோடுகளை குறித்து மகிழ்கிறோம். இன்னைக்கு ஏகமா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு பதிலா அவங்களுடைய சபை போர்டுகளை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாம நமக்குள்ளேயே பிரிவினை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மை. நான் அப்பல்லவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன் என்று அந்த நாட்களில் தங்களுக்குள்ளே பிரிந்திருக்கிறவர்களை பவுல் பார்த்து சொல்கிறார். நான் யார்? அப்பல்லோ யார்? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். அப்ப பிரியமானவர்களை, இவங்க எல்லாம் இயேசுவையும் அவருடைய நாமத்தையும் தான் உயர்த்தி காண்பித்தாங்களே தவிர சபையினுடைய போர்ட அல்ல. அவைகள் எல்லாம் உலகத்தில் நமக்கு ஒரு அடையாளமாக, மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஒரு அட்ரஸ்க்கான ஒரு அடையாளமாக இருந்தாலும் கூட அவைகள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது கிடையாது. கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அவனையே பரலோகம் வா என்று அழைக்கக்கூடிய அந்த வாழ்த்துதலையும் அந்த மகிமையான சாட்சியையும் உடையவனாக இருப்பான். இன்னைக்கு இந்த சில தினங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக சபையெல்லாம் மூடப்பட்டிருக்குது. எந்த போர்டை வச்சுக்கிட்டு நாம சந்தோஷப்பட்டு இருக்கோம் சொல்லுங்க? எந்த போர்டை வச்சு உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க? எவ்வளவு பெரிய போர்டுடைய சபையா இருந்தாலும் இன்னைக்கு மூடி இருக்குது. நாங்க இவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன் சொல்லி நாங்க திறந்துதான் வைப்போம் ஒரு ஆளாலே சொல்ல முடியலையே. அப்போ பிரியமானவர்களே, நாம் உலகத்தில் மேன்மை பாராட்டுகிறவைகள் ஒரு நாள் நம்மை கைவிடும். இயேசு கிறிஸ்துவை குறித்த மேன்மை பாராட்டல் மாத்திரமே நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம்.
சங்கீதங்களின் புஸ்தகத்துல 20ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்களேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்க ஊழியர் அப்படி, எங்க ஊழியர் இப்படி, எங்க சபை அப்படி, எங்க சபை இப்படி, நாங்க இவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன், நாங்க இவ்வளவு சின்ன காங்கிரிகேஷன். இதெல்லாம் ரதங்களும் குதிரைகளும் போன்றவைகள் தான். இதெல்லாம் ரதங்களும் குதிரைகளும் போன்றவைகள் தான். செல்வாக்குகளை குறித்தோ உங்களுடைய ஆடம்பரங்களை குறித்தோ மேன்மை பாராட்டுவதை விட்டு விடுங்கள். நீங்க பெற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய அலங்காரத்தை குறித்து, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறதை குறித்து, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறதை குறித்து கொண்டாடுங்க, மகிழுங்க. சபை இன்னொரு முறை திறக்கப்பட்டு சபை செயல்பட ஆரம்பித்தாலும் கூட இன்னும் பழைய மாதிரி கொண்டாட்டங்களையும் குதூகலங்களையும் கேளிக்கைகளையும் விளையாட்டுகளையும் நேரத்தை கழிப்போமையானால் நாம் நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க ஆண்டவர் சொன்னார். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல், பரிசுத்தத்தை குறித்து நினைவு கூர்ந்து கொண்டாடுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உங்களை மீட்டு இருக்கிறத நினைச்சு கொண்டாடுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறத நினைச்சு கொண்டாடுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் நீங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு கடலை போட்டு புகையை போட்டு வித்தியாசமான டிரெஸ்களை போட்டு சினிமாக்காரன் ஆடுகிறத போல ஆடிக்கொண்டிருக்கிற, கிளப்ல எல்லாரும் குதித்து ஆடுகிறத போல சபைக்குள்ள குதித்து ஆடிக்கொண்டு சபையினுடைய பரிசுத்தத்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய திருச்சபையை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஓநாய்களை அடையாளம் கண்டுபிடித்து, அந்த பொல்லாத ஓநாய்களுடைய தவறான உபதேசங்களுக்கு ஒப்பு கொடுக்காம ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்த ரட்சிப்பை குறித்து கொண்டாடுங்க, மகிழுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்களாம் விழுந்து போவாங்க. நான் இவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன்ல நான் மெம்பரா இருக்கிறேன், பிரயோஜனமே கிடையாது. பரலோகத்துல உன் பேர் இருக்குதான்னு பார்த்துக்கோ. பரலோகத்துல உன் பேர் இருக்கிறதுக்கு நீ அனுதினமும் கவனிக்க வேண்டிய 3 காரியம் என்ன தெரியுமா? நான் ஆட்டுக்குட்டியினாலே மீட்டுக் கொண்டிருக்கிற அந்த மீட்புக்குரியவனா இருக்கிறேனா? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ரத்தத்துக்குரியவனா இருக்கிறேனா? அவருடைய பரிசுத்தத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்காரத்துக்குரியவனா இருக்கிறேனா? இதவும் மனதில் அனுதினமும் சிந்தித்துப்பார். உலக பிரகாரமா நீ நினைக்கிற எல்லாம் ஒரு நாள் விழுந்து போகும். உன் உள்ளான மனிதர்களே கிறிஸ்து வளர்கிறாரே, அது மட்டும்தான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். வசந்த பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தார்களா? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். தேவனை குறித்தும் அவர் கொடுத்த ரட்சிப்பை குறித்தும் அவருடைய சிலுவையின் அன்பை குறித்தும் உயர்த்தி மேன்மை பாராட்டின நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, நிமிர்ந்து நிற்கிறோம். இயேசு வரும் பொழுது, இயேசுவே வாரும் என்று சொல்லி மனவாட்டி அழைக்கும் பொழுது எப்படி நிமிர்ந்து நின்று அழைக்கிறாரோ, அதுபோல இயேசுவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்ளுகிறவர்களால மட்டும்தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். அவருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க முடியும். அவருக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு நிற்க முடியும். அவருக்கு முன்பாக ஆரவாரத்தோடு கூட நிற்க முடியும். இதை புரிந்து கொண்டு தேவனுக்காக வாழ்வதற்கு இக்காலத்திலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனை மாத்திரம் நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோமே. ஆனால் நம்முடைய பெயர் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த பேர் அங்கிருந்து கிரிக்க போடப்பட்டு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ரெஜிஸ்டர்ல உன் பேர் இருந்தாலும் சரி, அது வீண். ஆனா அங்க உன் பேர் பொறிக்கப்பட்டு உலகத்தில் ஒருவேளை நீ நிராகரிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைக்கும் பாடுகளுக்கும் உன்னை ஒப்பு கொடுத்ததுனால, வா என் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்றும், வா என் நேச மனவாட்டியே என்றும் அவர் ஒரு நாள் அழைக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெறுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வதற்கு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய்
நிற்பதற்கு தேவனாலே கிருபை பெற்றவர்களா, அவருடைய அன்பின் பிரசன்னத்திலே வாழ்கிறவர்களா நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிறைய காரியங்கள் இருக்குது, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற, கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற அனுபவங்கள் என்றால் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா நான் சொன்ன இந்த 3 காரியத்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம அதை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, கரெக்டா அந்த பொசிஷன்ல இருக்கிறனா, அந்த லெவல் எனக்குள்ள இருக்குதா, அந்த காரியத்துல நான் நிலைத்திருக்கிறனா என்பதை மட்டும் நம்ம அனுதினமும் நம்மள ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நிச்சயமாக அவர் வரும்பொழுது அவருடைய மனவாட்டியாக அவருக்கு முன்பாக நிற்போம் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த நம்முடைய திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கும்படியாக இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவும் இந்த வீடியோ காணொலி மூலமாகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக கிருபையினாலே, இரக்கத்தினாலே, சமாதானத்தினாலே கர்த்தர் அவர்களை நிரப்பி பாதுகாத்துக் கொள்கிறார். பெரிய காரியங்களை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.